பிடிங்கிற போகுது கம்பி. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பாறைக்கோட சென்டரில் மட்டும்தான் கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சுயம்பு லிங்கம் ஒன்று இருக்குது. அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நந்தி இருக்காங்க. லெஃப்ட் சைடு விநாயகர், ரைட் சைடு முருகன் சொல்லிட்டு சின்னது தான், உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பட் எங்களுக்கு அந்த கோயிலில் கால் வச்ச உடனே எங்களுக்கே ஒரு கூஸ்பம் ஆச்சு. இந்த அண்ணா வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. கடந்த 485 நாளாக இந்த மலையை டெய்லியுமே 4 டைம் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அதுவும் 2 மணி நேரத்தில். நாங்கள் இந்த மலையை ஏற ஆரம்பிக்கிற போது இந்த அண்ணாவை பார்த்தோம். நாங்கள் பேச கிடையாது. ஆனால் நாங்கள் இடையில கோயிலுக்கிட்ட வந்து நின்று இந்த அண்ணா இறங்கிட்டு இருக்கப்போ கேட்டப்போ அவர் சொன்னார், நான் 4 டைம் ஏறி இறங்கிட்டே ப்ரோன்னு. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன், உங்கள் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் மேலே கோயில் போக ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடி பாருங்க கைஸ், ஃபுல்லாக பதறு, கை நடுங்குது, ஃபுல்லாக பதறு. 3850 அடியில் 3000 அடி வந்துட்டோம். இன்னும் 850 அடி தான் பாக்கி. கமான் கைஸ், 850 அடினா எப்படி? விட்டுக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னறது விஷயம் இல்லை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இறங்குறப்ப நீங்க குடும்ப காத்திருக்கோம். ஓகே காய்ஸ், மேலே போய் பார்க்குறாங்களே. ஊத்துலையான்னு கேட்குறாரு. என்ன இது? அப்புங்கள் நம்ம ஓனரா நமக்கு சாக்லேட் தரது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கோயிலுக்கு வந்திருக்கீங்க. நம்ம வந்து கோயிலுக்கு அலையணும் ப்ரோ. எதனாலனா நம்ம வந்து சித்தப்பா 35 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணும் கிடைக்கல. அதனால கோயிலா போனா ஏதாவது பிள்ளைய வந்துச்சுன்னா மையம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கோயில். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துலதான் தனியாதான் இருந்திருக்கேன். தனிமை எனக்கு புதுசு இல்ல, அதனாலதான் சொல்றேன். யாரையும் ஃபோர்ஸ் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. என்ன பிடிச்சிருந்து லைஃப்ல என்னோட இருக்கணும்னா இருந்தேன், இல்ல போகணும்னாலும் போ. ஐயா, ஏதாவது மூலிகையில ஆய் போறத நிப்பாட்ட முடியும். இது ஒரு நாளைக்கு 1 தடவை போனா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 12 தடவை போகுது. 2 தடவை. ஆமா, முதல் தடவை மட்டும் தான் கட்டி, அதுக்கப்புறம் வரதெல்லாம் தண்ணி. இப்ப வந்து கின்னஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்ன இப்படி போட்டா இப்படி வந்துருக்கு? என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. ஓகே பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே. வங்குக்குள் அருண் வங்குக்குள் அருண் ஜியம்மா தந்தானே நானே தானே நன்னானோ தானே நானேனோ. ஏண்டா ஓனரு வங்கரும் வெளியே வந்துட்டான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே எல்லாரும் விட்டு போயிட்டாங்க கைஸ். நான் மட்டும்தான் இறங்கிருக்கேன்.
அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், இல்லை இங்கே தான் போகிறாங்க. ஏய் சாக்லேட் இருக்கா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கண்ணீர் விடுற அந்த மனசு பக்கம்தாங்க சாக்லேட். சாக்லேட் ரயில் படிக்க சீக்கிரம் பக்கம் தான், அவ்வளோதான் வந்துட்டீங்க. இங்கே தான் ஒரு பெண்டு மொத்தம் ஏழைகளுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இருக்கு. இருங்க கந்தாங்க சாக்லேட் பாப்பா கொடுத்துருக்கு முன்னாடி போகுது. இல்லாதவங்களுக்கு காசு தானப்பா தரணும். நம்ம எதை கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, கொடுக்கணுங்கிற மனசு இருந்தா ஹாய் காய்ஸ், இந்த இடம் ரொம்ப டேமேஜ் ஆன இடம். டேமேஜ் இல்லை மேடம், டேஞ்சர். பயத்தில் நானே வளர்றேன். ரொம்ப டேஞ்சரான இடம். மல்லு விடுது, கொஞ்சம் பார்த்து போங்க, பத்திரமா போங்க. ஒருத்தருக்கு மல்லே விடுதாமா. கெட்டவர்கிட்ட பேசாதீங்க சாமி கோயிலுக்கு வந்துட்டு. அப்பா உள்ளங்கால் இப்படி நடுங்குதுற பத்திரம். நானே உட்காந்துக்கிறேன். நம்ம வெற்றிப்பா. எனக்கு சாமபயத்தை காட்டினாங்க பாருமா அவங்களுக்கு. ஆமாண்டா பார்த்தேன்டா. ஆனாடா வரப்பு. நீங்களும் இந்த மாதிரி ஆபத்தான ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம், தாராளமாக போகலாம். ஆனால் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. இதோட நாங்கள் முடிச்சுக்கிறேன். போயிட்டு வாங்க, டாடா.